எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றவுடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற நிலையில் மகளிருக்கு விடியல் பயணம் திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு போக்குவரத்து கழக சார்பாக ஒவ்வொரு பணிமனைகளிலும் இருந்தும் மக்களுடைய தேவைகளை சேவை ஆற்ற வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இன்றைக்கு தொடர்ந்து பேருந்துகள் புதிய தடங்களாக விடப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு விழுப்புரத்தில் 14 சார் மொத்தம் 13 புதிய தடங்கள் இன்றைக்கு துவக்கப்பட்டது. அதில் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் உள்ளடங்கிய செஞ்சி, மயிலம், திண்டிவனம் ஆகிய 3 தொகுதியிலும் 3 பேருந்துகள் விடப்பட்டு உள்ளது. அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு, குறிப்பாக மகளிர் விடியல் பயணத்தை மேற்கொள்வதற்காக அந்த சிறப்பு பேருந்துகள் விடப்பட்டதற்கு மாவட்ட மக்கள் சார்பாகவும் அனைத்து மகளிர் சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பாராட்டலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக முக்கிய தலைவர்கள் எல்லாமே கட்சி விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. பாதி பேர் திமுகவில் வந்து சேர்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேவில் இணைய போகிறத ஒரு தகவல். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பிடிப்பு அதை அறிந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியும் உங்கள் மூலமாக நாட்டுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் எப்பொழுது வந்தாலும் அதுக்கு உரிய மரியாதை அளிக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற காரணத்தினால்தான் எல்லா கட்சியிலிருந்தும் வருபவர்கள் அதிக எண்ணிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருகிறார்கள். குறிப்பாக தளபதி மீது வைத்துள்ள நம்பிக்கையின் காரணமாக. புதுசாக ஏதாவது சொல்லுங்களா? அண்ணா ஆரம்பித்த காலத்திலிருந்து ஆட்சி, கலைஞர் ஆட்சியில் இருந்து இன்றைக்கு தளபதி ஆட்சி வரையிலும் ஒரு தாயின் கருவில் இருந்து கல்லறை வரையிலும் திட்டங்கள் தீட்டி உள்ளது திராவிட மாடல் ஆட்சி தான். இப்போதெல்லாம் புதுசாக சொல்லலாம், ஆனால் நம்ம செய்துனே இருக்கிறோம். அது பலனுள்ள விஷயங்களாக அந்த திட்டங்களை தொலைநோக்கு சிந்தனையோடு தான் எடுத்துன்னு போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு பெண்கள் கல்வியில் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த உழைப்பு தான் இன்றைக்கு தளபதி இன்றைக்கு முன்னெடுத்து இருக்கிறார். அதனால்தான் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால்தான் இந்தியாவில் பெண்கள் உயர்கல்வி படிக்கின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில்தான் அதிக அளவில் உள்ளது என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே சொல்லுகிறது. பெண்கள் பார்த்திங்கன்னா +2 படித்தவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 40% தமிழ்நாட்டில் தான் +2 படிக்கிற பெண்கள் பிள்ளைகள். அப்போ கல்லூரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக. தமிழ்நாடு முழுவதும் பெரிய பெரிய மாநிலம் என்று சொல்கிற அளவுக்கே இருக்கிறது. 22% மேலே இன்னும் உயரல. இதுதான் உண்மையான திராவிட மாடலுடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற சான்று. மத்திய மோடி அரசு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் நல்லது பண்ணுறன்னு தொடர்ந்து தெரிவிக்கிறாரு. ஆனால் நெல் கொள்முதல் பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பத அளவு தொடர்ந்து அதிகப்படுத்த மாட்டாங்க. விவசாய சங்கத்தில் தொடர்ந்து மத்திய அரசு கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. விவசாயிகளுக்கு நன்மை செய்கிறவர் யார், உண்மையிலே விவசாயிகளுடைய உற்ற தோழனாக இருப்பவர் யார் என்று கடந்த காலத்தில் தெரியும். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். ஆனால் மோடி அரசாங்கம் வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய வளர்ச்சியை நசுக்கினார்கள் என்பது நாடறிந்த விஷயம். அந்த அடிப்படையில் தான் வேளாண் சட்டத்தின் மூலமாக தான் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு துணை போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பது தெரியும். இன்றைக்கு கூட அந்த ஈரப்பதத்தை கூட மனசாட்சியோடு எடுத்துக்கொள்ள வேண்டும், மனிதநேயத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். அதனால்தான் விவசாயிகளுடைய நெல்லை நேரடி கொள்முதல் மூலமாக நல்ல விலை இன்றைக்கு கொடுத்து விவசாயிகளுக்கு பாதுகாவலனாக, விவசாயிகளின் உற்ற தோழனாக இருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது விவசாயிகள் அறிவார்கள்.